உங்களுக்கும் நான் வந்து பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இவங்களெல்லாம் நான் வந்து பார்த்து தான் இந்த சிஸ்டத்துக்குள்ள வந்தேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. என்னோட அனுபவம் நேத்து இன்னைக்கு கிடையாது. 20 வருஷம் அனுபவம் நான் போட்டிருக்கேன். நான் பார்க்காத ஆளுங்க கிடையாது. பெரிய பெரிய ஆளுகளை மீட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அப்ப வந்து இந்த சிஸ்டத்தை பத்தி இவங்க கிளாஸ் எடுத்தாங்க ஆரம்பத்துல. எனக்கு மிஸ்டர் ஷாய் சங்கர் தான் எனக்கு வந்து இந்த கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்தாரு. ஓகேங்களா? இமிடியேட்டா ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 10 நாளா ட்ரைனிங் மட்டும் போயிட்டு இருந்தது. எல்லாத்துக்குமே தெரியும். ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த ட்ரைனிங்ல ஒரு மீட்டிங் விடாம நான் போனேன். அப்ப 100 பேர் தான் அடங்கிய லிங்க் இருந்துச்சு. பல தடவை என்னால லிங்க் என்னோட வெளியில என்னால உள்ள போய் உட்கார முடியல. அப்ப வந்து பாபு சாரோட ஸ்பீச் கேட்டிருக்கேன். ராமலிங்கம் சாரோட ஸ்பீச் பயங்கரமா இருந்துச்சு, எக்ஸலண்டா இருந்துச்சு. மிஸ்டர் சங்கர் சாரோட ஸ்பீச் அதுக்கு மேல இருந்தது. ஏன்னா அவரு தான் இந்த பிளானை டிசைன் பண்ணாருங்கிற எல்லா விஷயம் தெரிஞ்சுட்டேன். அப்போ வெளிய இருக்க மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மித்த கான்செப்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் நான் ஸ்டடி பண்ணேன். யாருமே காம்படிட்டர் கிடையவே கிடையாது நண்பர்களே. இந்தியால மட்டும் இல்ல, உலகத்திலே சொல்றேன் நானு. இந்த கான்செப்ட் வந்து நீங்க எல்லாருமே சொல்லலாம். 7 உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வேர்ல்டுல வந்து 7 அதிசயம் சொல்லுவீங்க. நான் வந்து 8 அதிசயம் சொல்லுவேன். ஏன்னா இந்த கான்செப்ட் வந்து 8வது அதிசயமா இருக்கும். இனிமே இருக்க போகுது. இனி எவ்வளவோ கான்செப்ட் வந்துட்டு போயிருச்சு. இனி லட்சக்கணக்கான கான்செப்ட் வந்தாலும் உண்மையா சொல்றேன், மனசார சொல்றேன், பிபிஏ ஸ்பீட் கேஷ்க்கு நிகர் பிபிஏ ஸ்பீட் கேஷ் தான். அதனால ரஜினிகாந்த் நிகர் ரஜினிகாந்த் எப்படியோ சூப்பர் ஸ்டார், அதே மாதிரி தமிழ்நாட்டின் சூப்பர் ஸ்டார் வந்து பிபிஏ ஸ்பீட் கேஷ் மட்டும்தான். அதுல உறுதுணையா இருக்கேன். அது 100% நான் வந்து உண்மையை சொல்றேன். வேற யாரும் காம்படிஷன் பண்ண முடியாது. இப்போ நம்ம பிளானுக்கு போலாங்க. இப்போ பிபிஏ ஸ்பீட் கேஷ் அப்படின்னா என்ன அப்படின்னா, பீப்புள் டு பீப்புள் அப்ரூவல். அதாவது மக்கள் டு மக்கள் தான் அப்ரூவல் பண்ண போறதுனால பிபிஏ அப்படின்னு வச்சிருக்காங்க நேமு. ஸ்பீட் கேஷ் அப்படிங்கிறது விரைவு பணம். பணம் வந்து குயிக்கா வரணுங்க. நம்ம என்ட்ரி போட்டு 6 மாசத்துக்கு ஒரு பேமெண்ட், வருஷத்துக்கு ஒரு பேமெண்ட் கொடுத்தோம்னா அது பேர் ஸ்லோ கேஷ் தான் வைக்கணும். ஸ்பீட் கேஷ் வச்சிருக்கோம் அப்படின்னா குயிக்கா விரைவு பணம். அதனாலதான் நம்ம சிஸ்டத்தோட பேர் என்ன வச்சிருக்கோம், பிபிஏ ஸ்பீட் கேஷ். ஓகேங்களா? சரிங்க சார், இதுல நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, ஒரு தடவை நீங்க 1000 ரூபாய் டொனேஷன் பண்ணணும். யாருக்கு சார் பண்ணணும் அப்படின்னா, சிஸ்டம் யாருக்கு சொல்லுதோ, இது கம்பெனி கிடையாது, சிஸ்டம். இந்த சிஸ்டம் யாருக்கு வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்ப சொல்லுதோ அவங்களுக்கு நீங்க 1000 ரூபாய் அனுப்பிச்சிட்டு நீங்க இந்த சிஸ்டத்துக்குள்ள என்ன இணைஞ்சிடலாம். இணையறதுனால நீங்க என்னவா இருக்கீங்க, நீங்க எம்ப்ளாயா இல்ல வேலையை செய்யணுமா அப்படின்னா, வேலைக்காரர் கிடையாது, எம்ப்ளாயி கிடையாது. நீங்க ஒரு ஓனரா உள்ள வரீங்க. பி யுவர் ஓன் பாஸ். நீங்க 1000 ரூபாய் போட்டு ஒரு முகம் தெரியாத நபருக்கு நீங்க டொனேஷன் பண்றதுனால இந்த சிஸ்டம் உங்களை ஒரு ஓனரா ஆக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. நீங்க ஒரு ஓனர், ஒரு முதலாளியா நீங்க உள்ள வந்து அடி எடுத்து வைக்கிறீங்க. அடுத்து பார்க்கலாம், இது வந்து எப்படி டிஃபரெண்ட் இருக்கு, மித்த பிளான்ஸுக்கும் நம்ம சிஸ்டத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க பார்க்கலாம். என்ன அப்படின்னா பிளஸ் பாயிண்ட் வந்து இது கம்பெனி கிடையாது. சரிங்களா? கம்பெனியா இருந்ததுன்னா ஒருத்தர் ஓனர் இருப்பாரு, ஒரு ஆஃபீஸ் தேவைப்படும், அதே மாதிரி சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் போடுவாங்க. நிறைய கம்பெனி, நீங்க நிறைய நெட்வொர்க் ஜாம்பவன்ஸ் நிறைய பேர் இருக்கீங்க, உங்களுக்கு எல்லாம் தெரியாத விஷயம் ஒன்றும் கிடையாது. நீங்க நிறைய கான்செப்ட் பண்ணிருப்பீங்க. அதுல பாத்தீங்கன்னா 12%, 15%, 20% எல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஆனா இதுல சர்வீஸ் சார்ஜே கிடையாது. சரிங்களா? அதே மாதிரி இதுல வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. நீங்க 5000 கொடுங்க சார், இல்ல 1 லட்சம் கொடுங்க சார், டெய்லி 1000 ரூபாய் தரோம், இல்ல வாரம் 5000 ரூபாய் தரோம் யாரும் சொல்லல. சரிங்களா? அந்த பிளான் கிடையாது. ரினியூவல் எதாவது பண்ணுமா சார் அப்படின்னா ரினியூவலும் கிடையாது. சரிங்களா? 3 மாசம் இருக்காவோ இல்ல 6 மாசம் இருக்காவோ இல்ல இயர்லி ஒன்ஸோ நீங்க ரினியூ பண்ணணுமான ரினியூ பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது நண்பர்களே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கிடையாது. சரிங்களா? எம்எல்எம் கான்செப்ட், ஆள் பிடிக்கிற வேலை அப்படிலாம் இதுல எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி நோ ப்ராடக்ட், பொருள் ஏதாவது வாங்கணுமா, டார்கெட் இருக்கா, பொருள் விற்கணுமா அப்படின்னு எந்த இது கிடையாது. எந்த பொருளும் வாங்க வேணாம், எந்த டார்கெட்டும் உங்களுக்கு கிடையாது. இது முழுக்க முழுக்க என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முழுக்க முழுக்க 100% டிரான்ஸ்பரன்சி அண்ட் சிஸ்டம். எனக்கு பிடிச்ச விஷயமே டிரான்ஸ்பரன்சி தான் நண்பர்களே. ஏன்னா நான் ஒர்க் பண்ண எல்லா கம்பெனிஸ்லயும் எம்எல்எம் பாத்தீங்க அப்படின்னா லீடர்ஸ் தான் சம்பாதிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம வந்து ஒரு தனியா உட்காந்து பெஞ்ச்ல உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். டாப்ல இருக்க 100 பேர் 200 பேர் வந்து ஒவ்வொருத்தர் 50 அடி 100 அடி போட்டு சீனியாரிட்டிக்கு உட்காந்துருவாங்க. ஆனா நம்ம சிஸ்டத்துல வந்து எல்லாருமே, ராமலிங்க சார் தான் ஃபர்ஸ்ட் ஐடி, அவர் ஐடி ஓபன் பண்ணி காட்டுறாரு, பாபு சார் அவர் ஐடி ஓபன் பண்ணி காட்டுறாரு. இது எல்லாம் பார்த்துட்டு தான் இந்த சிஸ்டத்துக்குள்ளே நான் அடி எடுத்து வச்சேன். அதுதான் டிரான்ஸ்பரன்சிங்கிறது. அதே மாதிரி இன்னைக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது நாளைக்கு காலையில 4:30 மணி ஜூம்ல வந்து நீங்க கனெக்ட் ஆகுங்க. எல்லா விஷயம் கத்துக்கலாம். உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தாலும் அதை தயவு செய்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம் நண்பர்களே. அதனாலதான் முழுக்க முழுக்க 100% டிரான்ஸ்பரன்சி நம்ம சொல்றோம். அது மட்டும் இல்லாம இதுல வந்து யாரும் ஆளுக வந்து வேலை செய்யல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% சிஸ்டம் ஒர்க். சிஸ்டம் தான் நமக்கு எல்லா வேலையும் செய்யுது.
அதனால முழுக்க முழுக்க 100% சிஸ்டம் ஒர்க் தான் நடக்குது. அதே மாதிரி பேமெண்ட் வந்து எந்த வித டாக்ஸோ எந்த வித பிடித்தமோ எதுவும் கிடையாது. 100% பேமெண்ட்டுக்கு வந்துடும். உங்களுக்கு 1,00,000 ரூபா வரும்னா 1,00,000 ரூபா அப்படியே சிஸ்டம் கொடுத்துரும். அது டோட்டலா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அது மட்டும் இது எப்படி இயங்குது சார் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா P2P மெத்தட்ல இயங்குது. அப்படின்னா பியர் டு பியர் மெத்தட்ல பீப்புள் டு பீப்புள் மெத்தட்ல இது வந்து இயங்குது இந்த சிஸ்டம். ஓகே, இப்போ வந்து நம்ம இதுல என்ன சார் இருக்கு, என்ன இந்த பிளான் பத்தி விவரமா நான் சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து இதோட தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா கிவ் ஹெல்ப் கெட் ஹெல்ப், அதாவது உதவி கோடு உதவி பெறு. சரிங்களா? நீங்க ஒரு தடவை ஒருத்தருக்கு உதவி செய்யறீங்க, மேலும் மேலும் நீங்க பெற்றுக்கொள்கிறீர்கள், உதவி பெற்றுக்கொள்றீர்கள். என்ன எந்த மாதிரி உதவி நீங்க பெறுறீங்க? உங்களுக்கு டோட்டலா வேர்ல்டு வைட், அதாவது இந்தியாக்குள்ள நடக்கக்கூடிய பிசினஸ் எல்லாமே உங்களுக்கு கீழே என்ட்ரிஸ் வரும். அப்படி வரும்போது உங்களுக்கு வந்து 2 நபர்கள் சிஸ்டம் எப்படி இயங்குதுன்னு நான் சொல்லிடுறேன். இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம். அதாவது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் வந்து 1,01,000 ஒருத்தர் வந்தா கூட அவருக்கு கூட ஒரு 1 மந்த்துக்குள்ள ஃபர்ஸ்ட் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணி கொடுக்கும் சிஸ்டம். சரிங்களா? லீடர்ஸ் மட்டும் சம்பாதிக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த சிஸ்டம் வந்து எல்லாத்துக்குமே எல்லா நலனும் பெறணுங்கிறதுக்காக தான் நம்ம சங்கர் சார் வந்து இந்த அளவுக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு. நண்பர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இது 2x2 மேட்ரிக்ஸ்ல வந்து இது ஒர்க் ஆகுது. 4 தான் மித்தம் பிளான் மாதிரி 8 ரவுண்டு 10 லெவல் 12 லெவல்லாம் கிடையாது. இதுல 4 லெவல் தான். 4 லெவல்ல உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் வரும். அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் நண்பர்கள், நல்லா பாருங்க, நல்லா உன்னிப்பா கேளுங்க. உங்களுக்கு வந்து 1000 ஃபர்ஸ்ட் லெவல் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் லெவல்ல 2 நண்பர்கள் 2 மெம்பர்ஸ் வந்து உங்களுக்கு தலா 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு 2000 ரூபாய் உங்களுக்கு வரும். அந்த 2000த்துல நான் என்ன சார் பண்ணணும்னு கேட்டீங்க அப்படின்னா 1500 ரூபாய் நீங்க வந்து திருப்பி அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்ணணும். சார் எனக்கு ஒட்டுக்கா வருமா 2000? அப்படி கிடையாது நண்பர்களே. ஏன்னா நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் சொல்லிட்டேன். யாருக்கு கொடுக்கணும்னு சொல்லும், அவங்களுக்கு 750 ரூபா அனுப்பிடுங்க. சரிங்க, பேலன்ஸ் 250 ரூபா நீங்க ப்ராஃபிட் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அது முடிச்ச அடுத்த வினாடி வந்து உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் திருப்பி வரும். அப்போ திருப்பி சென்டருக்கு போயிட்டு சிஸ்டம் யாருக்கு சொல்லுதோ அவங்களுக்கு 750 ரூபாய் இமிடியேட்டா நீங்க அனுப்பிச்சு அப்ரூவல் வாங்கிக்கணும். வாங்கிட்டீங்கன்னா 500 ரூபாய் ஃபர்ஸ்ட் லெவல்ல உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே. இது ஃபர்ஸ்ட் லெவல் ப்ராஃபிட் 500 ரூபாய். வெரி குட். நீங்க அது வந்து நீங்க செலவு பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரெண்டாவது லெவல் என்ன நடக்கும் அப்படின்னா 4 நபர்கள் உங்களுக்கு 1500 ரூபாய் மேனிக்கு அனுப்புவாங்க. அப்போ டோட்டலா நீங்க வந்து 6000 ரூபாய் ரிசீவ் பண்ணுவீங்க. அந்த 6000 ரிசீவ் பண்ணும்போது அடுத்த அப்கிரேடுக்கு நீங்க 2500 ரூபாய் அப்கிரேட் பண்ணிடுவீங்க நண்பர்களே. இப்ப பாருங்க, உண்மையான சூப்பர் ஸ்டார் இங்கதான் இருக்காருங்க, நல்லா பாத்துக்கோங்க. குளோனிங் ஐடிங்கிறது என்ன தெரியுங்களா? ரீபர்த் ஐடி. ஒரு தடவை நீங்க வந்து உள்ள ஜாயின் பண்ணிட்டீங்க, செகண்ட் லெவல்ல சிஸ்டம் வந்து 1 ரூபா கூட உங்ககிட்ட பணத்தை வாங்காம முழுக்க ஃப்ரீயா வந்து ஒரு ஐடி கொடுக்குது. 1000 ரூபாய் கொடுக்குது. அந்த 1000 ரூபாய் நீங்க இதே மாதிரி முக தெரியாத நபருக்கு டொனேஷன் கொடுத்துட்டு நீங்க உங்க பேர்ல இன்னொரு ஐடி கிரியேட் பண்ணிக்கிறீங்க. அது மட்டும் இல்லாம ஸ்பான்சருக்கு 500 ரூபாய். சரிங்களா? உங்களை இதுல சிஸ்டத்துல இணைச்ச குருநாதருக்கு வந்து 500 ரூபாய் சிஸ்டம் கொடுத்துரும். ஸோ பேலன்ஸ் வந்து 2000 ரூபாய் நிகர லாபம். அதாவது முதல் ரவுண்டுல 500 ரூபாய் கிடைச்சிருச்சு, 2வது ரவுண்ட்ல 2000 ரூபாய் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு குளோனிங் ஐடி கிடைச்சிருச்சு. இப்போ எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு நிபந்தனை இருக்கு. ஃபர்ஸ்ட் லெவல்ல முடிஞ்ச உடனே 2வது ரவுண்டு வர்றதுக்கு முன்னாடி நீங்க சிஸ்டம் என்ன சொல்லுதுன்னா 2 நபர்களை நீங்க கண்டிப்பா இணைக்க வேண்டும். ஏன்னா இது வந்து பெரிய, அதாவது நல்ல பெனிஃபிட் கொடுக்குற ஒரு சிஸ்டம். அப்படிங்கும்போது நீங்க 2 இல்ல 200 பேர்த்து கூட இணைக்கலாம். ஆனா மினிமம் சிஸ்டம் சொல்றது வந்து 2 பேர்த்து இணைச்சிருக்கணும். அப்பதான் அடுத்தடுத்த ரவுண்ட் ஒரு நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து 3வது லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன நடக்கும்னா 8 நபர்கள் உங்களுக்கு 2500 ரூபாய் மேனிக்கு அனுப்புவாங்க. அப்போ டோட்டலா உங்களுக்கு வந்து வரக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா 20000 ரூபாய். 20000 ரூபாயில வந்து அடுத்த அப்கிரேடுக்கு நீங்க 10000 ரூபாய் அடுத்த அப்கிரேட் நீங்க கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் பாருங்க, சூப்பர் ஸ்டார் இங்கேயும் இருக்காரு. இன்னும் 2 ரவுண்ட் 2 ரீபர்த் ஐடி ஆகுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்ளை ஒன்னாச்சு, ஒரு ஐடி போட்டுட்டீங்க. இப்ப திருப்பி 2 ஐடி சிஸ்டம் ஃப்ரீயா உங்களுக்கு கொடுக்குது. இந்த 2000லயும் உங்க பேர்லயே ஐடி நீங்க போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களை சிஸ்டத்துல இணைச்ச உங்க ஸ்பான்சருக்கு 2000 ரூபாய் கொடுத்துரும். பேலன்ஸ் அமௌண்ட் 6000 ரூபாய் நிகர லாபம். ஸோ 3 லெவல் முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் லெவல்ல 500 ரூபாய் ப்ராஃபிட் வாங்கிட்டீங்க, 2வது லெவல்ல 2000 ரூபாய் ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு ஃப்ரீ ஐடி கொடுத்துருக்கு, அதுக்கும் ஐடி போட்டுட்டீங்க உங்க பேர்ல. வெரி குட்.
மூணாவது லெவல் என்ன இருக்கு, 6000 ப்ராஃபிட் எடுத்துட்டீங்க. அது மட்டும் இல்லாம சிஸ்டம் 2 ஐடி கொடுத்துருக்கு, 2000 கொடுத்துச்சு, அதுக்கும் நீங்க உங்க பேர்ல ஐடி போட்டீங்க. ஸோ 6000 ப்ராஃபிட்டும் எடுத்துட்டீங்க, 3 ஐடி ஃப்ரீயா வந்துருச்சு. வெரி குட். அடுத்தது 4வது லெவல்ல வந்து என்ன நடக்கும்னு பார்க்கலாம். 16 நபர்கள் 10,000 மேனிக்கு உங்களுக்கு அனுப்புவாங்க. அப்போ டோட்டலா உங்களுக்கு வந்து 1,10,000 ரிசீவ் பண்ணுவீங்க. அடுத்த அப்கிரேட் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னா இல்ல. ஏன்னா நம்ம சிஸ்டம் வந்து 4 லெவல் தான், 5வது லெவல் கிடையாது. அதனால வந்து இங்க 0 போட்டிருக்கு. யாருக்கும் நீங்க பணம் அனுப்ப வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ இங்க வந்து பார்த்தா குளோனிங் ஐடி, ரீபர்த் ஐடி வந்து இங்க 5,000 காமிச்சிருக்கு. இது என்ன சார் 5,000 காமிச்சிருக்கு அப்படின்னா 5 ரீபர்த் ஐடி உங்களுக்கு சிஸ்டம் ஃப்ரீயா கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த அதாவது 2வது ரவுண்ட்ல 1 வாங்கிட்டீங்க, 3வது ரவுண்ட்ல 2 வாங்கிட்டீங்க, 2 ஐடி போட்டுட்டீங்க உங்க பேர்ல. இப்போ 4வது லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் 5,000 கொடுத்துருக்கு. அதை வச்சு உங்க பேர்ல 5 ஐடி நீங்க கிரியேட் பண்ணிக்கிறீங்க. ஸோ டோட்டலா 8 ஐடி ரீபர்த் ஐடி கிடைச்சிருச்சு உங்களுக்கு. வாழ்த்துக்கள். அப்புறம் ஸ்பான்சருக்கு வந்து 10,000 சிஸ்டமே கொடுத்துரும். உங்களுக்கு டோட்டலா நெட் ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா 1,45,000 ரூபாய். சரிங்களா? அப்போ இது வரைக்கும் டோட்டலா நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்கீங்க நண்பர்களே? 1,53,500 ரிசீவ் பண்ணிருப்பீங்க. ஸ்பான்சருக்கு வந்து உங்களை அறிமுகப்படுத்த நண்பருக்கு வந்து 12,500 ரூபாய் சிஸ்டமே கொடுத்துரும். நம்ம கொடுக்கறது அவசியம் கிடையாது, சிஸ்டமே கொடுத்துரும். சரிங்களா? அப்போ இது நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு நிறுவனம் நம்ம ஒரு முகம் தெரியாத நபருக்கு ஒரே தடவை 1000 ரூபாய் கொடுத்ததுனால நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை பாத்தீங்கன்னா 1,53,500 ரூபாய். சரிங்களா? நான் கேட்கறது ஒரே ஒரு கேள்வி நண்பர்களே, நீங்க எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்க இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது ஒன்றும் கிடையாது. நீங்க பேங்க்குக்கு போங்க, அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் போங்க, அல்லது இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு போங்க, எங்க வேணாலும் போய் விசாரிங்க. சார் நான் வந்து 1000 ரூபாய் கட்டுறேங்க, எனக்கு வந்து எனக்கு எவ்வளவுங்க கிடைக்கும் அப்படின்னா டபுள். அதாவது 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 2000 ஆகுறதுக்கு 7ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் டைம் எடுக்கும். குறைஞ்சது 7 வருஷம். அதுக்கு முன்னாடி நீங்க பேங்க் பக்கத்துமே போகவே முடியாது. நீங்க வெயிட் பண்ணி ஒரு இது கொடுத்துருவாங்க, டாக்குமெண்ட் கொடுத்துரு, வாங்கிட்டு வந்து பத்திரம் பீரோ வச்சுக்க வேண்டியதுதான். அந்த டைம் வரும்போது தான் நீங்க கொடுத்து 2000 வாங்க முடியும் நண்பர்களே. ஆனா நம்ம சிஸ்டம் வந்து ஜாயின் பண்ற அனைவருக்கும் 4 லெவல்ல நான் 1,53,500 ரூபாய் கேரண்டியா தரேன்னு சொல்லி கேரண்டி கொடுக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து நமக்கு மேக்சிமம் 1 வருஷமே ஆகட்டுமே. இதுல நமக்கு என்ன கெட்டு போச்சு? சரிங்களா? 1 வருஷமே ஆகட்டும். நம்ம வந்து கிரவுட் ஃபண்டிங் ஃபண்ட்ல தான் போயிட்டு இருக்கு. கிரவுடு எந்த அளவுக்கு நம்ம வந்து ஆட்களை உள்ள கொண்டு வரமோ அந்த அளவுக்கு சிஸ்டம் கொடுக்க ரெடியா இருக்கு நண்பர்கள். ஏன் ஈவன் ஒரு 8 மாசத்துலயே வரலாம், அல்லது ஒரு 6 மாசத்துல கூட சிஸ்டம் கொடுக்க ரெடியா தான் இருக்கு. சிஸ்டம் வந்து ரெடியா இருக்கு. நம்ம வந்து நல்லா ஒர்க் பண்ணி நிறைய பேர்த்த உள்ள இணைச்சோம் அப்படின்னா நம்ம இந்த தொகையை வந்து 6 மாசத்துல நம்ம பெற்றுக்கொள்ளலாம். சரிங்களா? வெரி குட். இப்போ அப்ஸ்ட்ராக்ட் போயிடலாம் நண்பர்களே. இப்ப பாத்தீங்க நீங்க, அதாவது சாரி, அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 3 அப்கிரேட் மட்டும் தான் அது இருக்கு, பண்ணிட்டீங்க. 1,53,500 ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. வாழ்த்துக்கள். அடுத்தது உங்களுக்கு கிடைச்ச அந்த ஃப்ரீ ஐடி இருக்கு பாத்தீங்களா? நீங்க 1 ரூபாய் கூட செலுத்த வேண்டியது நண்பர்களே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1000 ரூபாய் மட்டும் தான் உள்ள போட்டிருக்கீங்க. அப்புறம் மீண்டும் 1 ரூபாய் கூட செலுத்தாமையே சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா ரீபர்த் ஐடி கொடுத்துருக்கு. எவ்வளவு? அங்க 8 ஐடி கொடுத்துருக்கு. அந்த 8 ஐடிக்கு பணம் வருங்களா? கண்டிப்பா வரும். அப்போ உங்களுக்கு டோட்டலா நீங்க எவ்வளவு ரிசீவ் பண்ணுவீங்க? 12 லட்சம் ரூபாய் 2வது லெவல். இது 1 வருஷம் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் லெவல் வர்றதுக்கு. 2வது வருஷம் வாங்கும்போது உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு 12 லட்சம் ரூபாய் வந்து ரிசீவ் ஆகும். நண்பர்களே நல்லா யோசிச்சுக்கோங்க, 12 லட்சம் கிடைக்கும். வெரி குட். அடுத்தது வந்து அந்த 8 ஐடி 8x8 ஆகுமா ஆகாதுங்களா? கண்டிப்பா ஆகும். கரெக்டுங்களா? அப்ப 64 ஐடி 3 வருஷம் ஆகும்போது உங்களுக்கு இதே மாதிரி ஒவ்வொரு ஐடிக்கு 1,53,500 ரூபாய் வந்ததுன்னா டோட்டலா உங்களுக்கு 98 லட்சம் ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ 3 வருஷம் எங்க கூட நீங்க நின்னீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை தரம் டோட்டலா வந்து மாறிடும். அது மட்டும் இல்லாம 1,11,53,500 ரூபாய் கேரண்டியா சிஸ்டம் கொடுக்க ரெடியா இருக்கு நண்பர்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சிறப்பு அம்சங்கள் ஷார்ட்டா பார்த்தலாம். என்ன அப்படின்னா நம்ம ஒரே தடவை மட்டும் 1000 ரூபாய் கட்டுறோம். அது ஒரு பிளஸ் பாயிண்டா இங்க இருக்கு நம்ம சிஸ்டத்துல. அது மட்டும் இல்லாம நமக்கு ஸ்பான்சர் நம்ம வந்து ஒருத்தரை டைரக்டா ரெஃபர் பண்ணும்போது நமக்கு 12,500 ரூபாய் ரெஃபரல் கமிஷன் கிடைக்குது. ரீபர்த் நமக்கு எப்படி ரீபர்த் கிடைக்குதோ அதே மாதிரி நம்ம ஒருத்தரை இந்த சிஸ்டத்துல இணைச்சோம்னா அந்த நபருக்கும் 8 ரீபர்த் கிடைக்கும். ஓகேங்களா? கிடைக்கும் போது அந்த ரீபர்த் ஐடிக்கும் உங்களுக்கு தலா 12,000 ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டு நண்பர்களே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒவ்வொரு லெவல், அதாவது ஒரு ரவுண்ட் 4 லெவல் கம்ப்ளீட் ஆகும்போது 1,53,500 ரூபாய் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். அது போக 8 ரீபர்த் ஐடி ரெகுலரா உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ரேங்க்ஸ் அண்ட் ஸ்பான்சரிங் பார்த்தலாம் நண்பர்களே. அதாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க கம்பல்சரி 2 பேர் சேர்த்தணும். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே.
அதோட சேர்ந்து இனி ஒரு 10 நபர்கள் நீங்க டைரக்டா இணைக்கிறதுனால என்ன சார் எனக்கு பெனிஃபிட் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒரு கிரேட் ஒரு போஸ்ட் கொடுக்குது. என்ன அப்படின்னா சிஸ்டம் ப்ரொமோட்டருங்கிற ஒரு ப்ரொமோஷன், சரிங்களா? அதுக்கு நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா உங்களோட டைரக்ட்ல இணைப்புல டைரக்டா 12 பேர்த்த நீங்க சேர்த்திருக்கணும். அந்த 12 பேர்த்த நீங்க சேர்த்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் ரவுண்டுல சிஸ்டம் எவ்வளவு கொடுக்குது? 1,50,000 கொடுக்குது. 2வது ரவுண்ட்ல உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் கிடைக்கும். 3வது ரவுண்டு நான் சொல்லல, நீங்க இன்டூ 8 மடங்கு கால்குலேட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? அந்த பேமெண்ட் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். அடுத்தது பாத்தீங்கன்னா நீங்க 12 ஆல்ரெடி போட்டுட்டீங்க, வாழ்த்துக்கள். திருப்பி ஒரு 13 பேர்த்த இணைக்கிறீங்க. அப்ப மொத்தம் 25 பேர் டோட்டலா வரும்போது நீங்க சிஸ்டம் மேனேஜர் ஆயிடுறீங்க. சிஸ்டம் மேனேஜர் ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் ரவுண்டுல சிஸ்டம் வந்து 3,12,500 கொடுக்குது நண்பர்களே. நல்லா நல்லா பாருங்க, நல்ல அருமையான கான்செப்ட். 3,12,500 கிடைக்குது. 2வது ரவுண்ட்ல 25 லட்ச ரூபா நீங்க உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி ஆல்ரெடி 25 பேர் இணைச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். திருப்பி ஒரு 25 பேர் இணைச்சு நீங்க சிஸ்டம் ஹெட்டா ப்ரொமோஷன் ஆயிட்டீங்க அப்படின்னா சிஸ்டம் வந்து 6,00,000 லட்ச ரூபா ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கொடுக்கும் நண்பர்களே. அதே மாதிரி 2வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 50 லட்ச ரூபா உங்களுக்கு சிஸ்டம் கொடுக்குது. அடுத்து ஃபைனல் ரேங்க் இருக்கு. ஆல்ரெடி 50 இணைச்சிட்டீங்க, வாழ்த்துக்கள். திருப்பி ஒரு 50, அதாவது டோட்டலா 100 பேர்த்த நீங்க டைரக்டா இணைக்கும் போது நீங்க வந்து சிஸ்டம் டைரக்டர் ஆயிருவீங்க. அது மட்டும் இல்லாம அந்த ப்ரொமோஷனுக்கு உங்களுக்கு முதல் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 12,50,000 ரிசீவ் பண்ணுவீங்க. 2வது ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் நீங்க ரிசீவ் பண்ணீங்க நண்பர்களே. 3வது ரவுண்ட் நான் சொல்லல, இன்டூ 8 மடங்கு நீங்க பெருக்கி உங்களுக்கு நண்பர்களே. இதுக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குங்க நண்பர்களே. வெரி சிம்பிள் தான். என்ன அப்படின்னா ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஐடி தான் போடணும். எல்லா பக்கம் பாத்தீங்கன்னா எல்லா கம்பெனி என்ன சொல்லுவாங்க, எம்எல்எம் மார்க்கெட் நிறைய பண்ணிருப்பீங்க. அந்த மார்க்கெட்டிங் என்ன சொல்லியிருப்பாங்க உங்ககிட்ட அப்படின்னா, சார் நீங்க 50 ஐடி போடுங்க சார், 100 ஐடி போடுங்க சார்னு சொல்லி போட்டுருவாங்க. போட்டு அவங்க முன்னாடி போய் உட்காந்துக்குவாங்க. நம்ம வேடிக்கை பார்த்துட்டே இருக்க வேண்டியது கடைசி வரைக்கும், நம்ம சம்பாதிக்க முடியாது. ஆனா நம்ம சிஸ்டத்துல வந்து ஒரு ஒரு மொபைலுக்கு ஒரு ஐடி போதும். ஏன்னு கேட்டீங்கன்னா அதே நம்மளால பார்க்க முடியுது நண்பர்களே. நல்லா யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ரீபர்த்ங்கிறது வந்து இங்க மேஜர் ரோல் பிளே ஆகுது, சரிங்களா? நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஸ்டார் தான் இங்க, சரிங்களா? அப்போ ஒவ்வொரு ரீபர்த் நமக்கு வரும்போது அதுக்கும் 1,53,000 பணம் வர்றது மட்டும் இல்லாம ரீபர்த் வந்து வந்துட்டே இருக்கும். ஏன்னா 4 லெவல் கம்ப்ளீட் ஆகாம 8 ரீபர்த் வந்துருது. திருப்பி 8 × 8 64 ஆயிருது. அடுத்த வருஷம் 64 8 512 ஆயிரும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் சொல்லல, நீங்க கால்குலேட் வச்சு போட்டுக்கோங்க. இப்படியே கண்டினியூ போகும்போது ஒரு 3 வருஷம் அப்படிங்கும்போது உங்க கையில ஒரு 600ல இருந்து 800 ஐடி கையில இருக்கும். என்ன நண்பர்களே, 800 ஐடி வச்சு நீங்க எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? அதுக்கு நீங்க ரெண்டு பேர் இல்ல 3 பேர் லேடிஸ் நீங்க எடுத்து 2 டிகிரி படிச்ச லேடிஸை நீங்க வேலைக்கு வைக்கணும். ஆபீஸ் ஓபன் பண்ணணும். கிராண்டா ஆபீஸ் ஓபன் பண்ணி ஏசி போட்டு நீங்க அழகா உள்ள உட்காந்துக்கலாம். நம்ம எம்டின்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த எம்டி வந்து இங்கதான், நீங்க தான் ஒரு ஓனர் உள்ள வரீங்க. அதனால புரிஞ்சுக்கோங்க. அப்படி பண்ணா மட்டும் ஆளுக்கு ஒரு லேப்டாப் கொடுத்து வச்சு அந்த 600 ஐடி பாருமா, எங்கெங்க பணம் வந்திருக்குன்னு பாருமான்னு சொல்றதுக்கு 20,000 சம்பளம் கொடுக்கணும், பிளஸ் போனஸும் கொடுக்கணும். அவளை கொடுத்தா ஆளு வருவாங்க, சரிங்களா? அந்த அளவுக்கு நம்மள வந்து என்ன சொல்றதுங்க, மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாம்பவான ஒரு பெரிய பிசினஸ் மேக்னெட்டா ஆக்குற சக்தி வந்து இந்த பிபிஎஸ் ஸ்பீட் கேஷ் இருக்கு. ஆக்கிட்டு இருக்கு, ஆக்கும். அந்த நம்பிக்கை இருக்கு, சரிங்க நண்பர்களே. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், ஒரு ஐடியா போதுமானது. ஒரு ஒரு ஃபேமிலிக்கு ஒரு ஐடி போதும், சரிங்களா? அடுத்து முக்கிய விஷயம் பாருங்க நண்பர்களே, உங்களுக்கு இந்த சிஸ்டத்தை வந்து யாராவது புதுசா ஜாயின் பண்றாங்கன்னா நீங்க இந்த சிஸ்டத்துல என்ன இருக்கு, எப்படிலாம் வருமானம் வருது, நமக்கு என்னென்ன வேணுங்கிறது எல்லாமே சொல்லி கொடுத்து அவங்கள வந்து ஜூம் மீட்டிங், இந்த மாதிரி ஜூம் மீட்டிங் பார்க்க வைங்க தயவு செய்து. ஒரு 3 நாள் 4 நாள் பார்க்க வச்சீங்கன்னா அவங்களுக்கே இது விஷயம் எல்லாம் புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஐடி போடுங்க. உடனே 1000 ரூபாய் வாங்கிட வேண்டாம் தயவு செய்து. எல்லா சிஸ்டத்தை பத்தி புரியாம தெரியாம 1000 ரூபாய் வாங்காதீங்க தயவு செய்து. புரிஞ்சு வந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. நமக்கு ஈஸியா வந்து சிஸ்டம் வந்து பணம் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கும். வாய்ஸ் பிரேக் சார். நீங்க ஜிபே வாங்கிக்கணும். வாங்கிட்டு நீங்க தான் நீங்க பண்ணணும். அவங்களுக்கு ஐடி போட்டு கொடுத்து டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கணும். ஜிபே நம்பர், ஃபோன்பே நம்பர்ல கலெக்ட் பண்ணி நீங்க யாருக்கு அனுப்பணுமோ நீங்க தான் ஐடி வந்து 1020 ரூபா போட்டு பண்ணணும். 20 ரூபா வந்து பின், ரெஜிஸ்ட்ரேஷன் பின் இருக்கு நண்பர்களே, அதுக்கு ஒரு 20 ரூபா நீங்க கொடுக்கணும். ஸோ டோட்டலா 1020 ரூபா நீங்க கொடுக்கணும். சரி சார், எனக்கு பிளான் நல்லா இருக்கு, நான் இமீடியட்டா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படி ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா இதுக்கு என்னென்ன சார் வேணும் அப்படின்னீங்க அப்படின்னா, ஜாயின் பண்றதுக்கு உங்களோட நேம், அதாவது சில பேருக்கு பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்ல ஒன்று இருக்கும், ரேஷன் கார்டில் ஒரு பேர் இருக்கும், டிரைவிங் லைசன்ஸ் ஒரு பேர் இருக்கும், ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்க பேங்க் அக்கௌண்ட் என்ன பேர் இருக்கோ அந்த பேரை கரெக்டா கொடுங்க, சரிங்களா?
அந்த பேர் இனிஷியல் கரெக்டாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் மொபைல் நம்பர் வந்து 10 டிஜிட் தான். சில பேர் 9 டிஜிட் போடுறாங்க, சில பேர் 11 டிஜிட் போடுறாங்க. அந்த மாதிரி தயவு செய்து பண்ணாதீங்க, அவசரப்படாதீங்க. தயவு செய்து 10 டிஜிட் கரெக்டான நம்பரை கொடுங்க. அது போக அப்புறம் அடுத்தது ஜிபே நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி போட்டுக்கோங்க. ஃபோன்பே நம்பர், பேடிஎம் நம்பர் கொடுங்க. சில பேருக்கு வந்து ஜிபே மட்டும்தான் இருக்கும், ஃபோன்பே பேடிஎம் இருக்காது. அதனால அதை பிளாங்கா விட்டுருங்க, அதை தூக்கி இதில் ஃபில் பண்ணிடாதீங்க. சரிங்களா? எது இருக்கோ அது கம்ப்ளீட் பண்ணுங்க நண்பர்களே. அதே மாதிரி வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன் அப்படின்னா ஒருத்தர் பணம் அனுப்பிச்சார் அப்படின்னா அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் இருந்தால் மட்டும் தான் ப்ரூஃப் அனுப்ப முடியும். இல்லைனா பணம் வரலன்னா உட்காந்துட்டு இருப்பாரு. ஏன்னா மெசேஜ் சம்டைம்ஸ் வரும், சம்டைம்ஸ் வராமல் போகும். அதனால தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கேட்டு கண்டிப்பாக வாங்கிக்கிறோம். சரிங்களா? அது போக 1000 ரூபா தனியாக கொடுத்துட்றீங்க ஸ்பான்சருக்கு, 20 ரூபா வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் நம்பர்களே. அவ்வளோதான் நண்பர்களே. இதை கொடுத்து நீங்கள் இமீடியட்டாக பதிவு பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பான்சர் சப்போர்ட் பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்க ஸ்பான்சர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி ஸ்லிப் காமிக்கும். அப்ப அவரு அந்த நபருக்கு கால் பண்ணுவார். உங்க ஸ்பான்சர் கால் பண்ணி இவருக்கு இந்த பேருக்கு வந்து வந்திருக்கான்னு பாருங்க சார், நான் வந்து உங்களுக்கு அனுப்புறேன். அதே மாதிரி அவர் வந்து கேட்டுக்கணும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது, சார் உங்களுக்கு ஜிபே இருக்கா இல்ல ஃபோன்பே இருக்கா பேடிஎம் இருக்கா அப்படின்னு. இப்போ ஜிபே இருக்கு அப்படின்னா அந்த ஜிபேல வந்து அவர் ஸ்பான்சர் பார்த்து செக் பண்ணி அவர் அனுப்பிச்சிடுறாரு. அனுப்பும்போது இப்படிதான் நண்பர்களை அதுல போடணும். 1000 ரூபாய் மென்ஷன் பண்ணிட்டு கீழே வந்து உங்க ஐடியும் போட்டுக்கணும், அவங்க ஐடி யாருக்கு அனுப்புறீங்களோ அந்த ஐடியும் நீங்க போட்டுக்கணும். போட்டு கிளியரா நீங்க வந்து டிரான்சாக்ஷன் வந்து அவங்களுக்கு 1000 ரூபாய் அனுப்பிச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் காமிக்கும். இந்த பச்சை கலர் பட்டன் இருக்கு பாத்தீங்களா, அப்ரூவ் ஹெல்ப் இருக்கு பாத்தீங்க, இந்த மாதிரி அவங்களுக்கு காமிக்கும். அப்போ நீங்க அனுப்பிச்சிட்டு பேசாம இருக்கக்கூடாது. மேபி அவர் பிஸியா இருக்கலாம், இல்ல ஏதாவது டிராவலிங்ல இருக்கலாம், இல்ல வந்து எஸ்எம்எஸ் வராம இருந்திருக்கும். அப்போ திருப்பி நீங்க என்ன பண்றீங்க, அவருக்கு கால் பண்ணி சார் இந்த இந்த பேருக்கு சொல்லி நீங்க யாருக்கு ஐடி போறீங்க அவருக்கு பேர் சொல்லி, சார் 1000 ரூபாய் ஜிபே பண்ணிருக்கேன், நீங்க பேலன்ஸ் செக் பண்ணிக்கோங்க, பண்ணிட்டு அது உள்ள போய் பார்த்து எனக்கு அப்ரூவ் கொடுங்க சார் அப்படின்னா இந்த பச்சை கலர் பட்டன் அமுத்துனாருன்னா அடுத்த செகண்ட் ஐடி ஆக்டிவேஷன் ஆயிரும். ஆக்டிவேஷன் ஆன பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்மளோட வெப்சைட் டீடைல்ஸ், அதாவது www.speedcash.co.in சொல்லி அனுப்புறீங்க. அது போய் யூசர் ஐடி எஸ்சின்னு சொல்லி 6 டிஜிட் நம்பர் இருக்கும், அது போட்டு ப்ளஸ் பாஸ்வேர்டு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ மறக்காம அந்த பாஸ்வேர்டு கரெக்டா போட்டு உங்க ஸ்பான்சர் உங்களுக்கு அனுப்பிச்சுடுவார் நண்பர்களே. ஓகேங்களா? இப்போ வந்து சிஸ்டம் க்ளோஸா இருக்கு. இது வரைக்கும் நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் கிளியரா புரிஞ்சிருக்கும். ஒரு பர்சன் கூட டவுட் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அதனால எல்லாருமே நிறைய பேர் புதுசா வந்திருப்பீங்க. நீங்க வந்து இந்த சிஸ்டத்துல உடனடியா இப்ப யார் இங்க வந்திருக்கீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். ஏன்னா நான் வந்து பிளான் பிரசன்டேஷன் உங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன். அதே வந்து நீங்க வீட்டுல போய் எங்க 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 அம்மாட்ட கேட்கணுங்க, ஒய்ஃப் கிட்ட கேட்கணுங்க, ஹஸ்பண்ட் கேட்கணும்னு கேட்காதீங்க. ஏன்னா சிஸ்டத்தை பத்தி ஒரு 20 நிமிஷம் நான் உங்களுக்கு பிளான் கொடுத்துருக்கேன். நீங்க இப்பவே முடிவு பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. உடம்பு சரியில்லைன்னா நம்ம வந்து கோர்ட்டுக்கு போக மாட்டோம், கரெக்டுங்களா? வக்கீல தேட மாட்டோம், டாக்டரை தேடுவோம். ஏன்னா உடம்பு முடியல டாக்டர் தான் போகணும். அந்த மாதிரி சிஸ்டத்தை பத்தி ஏதாவது டவுட் இருக்குன்னு எங்க கிட்ட தான் நீங்க கேட்கணும். நீங்க போய் வீட்டுல போய் ஹஸ்பண்ட் கேட்டீங்கன்னா தெரியாது, இல்ல ஒய்ஃப் கிட்ட கேட்டா அவங்களுக்கு என்ன தெரியாது. நீங்க தான் அட்டன் பண்ணிருக்கீங்க. ஸோ நல்ல முடிவு இங்க எடுங்க. எடுத்துட்டு நாளை நான் சொன்ன டீட்டெயில்ஸ் உங்களை யார் இங்க அழைச்சிட்டு வந்தாங்களோ அவங்களுக்கு இமிடியேட்டா ஒரு தேங்க் பண்ணுங்க. இந்த இன்னைக்கு டேட்டை நோட் பண்ணிக்கோங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பிரகாசமா இருக்க போகுது, அதை கண்டிப்பா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது இமிடியேட்டா அந்த மீட்டிங் முடிஞ்சோடனையும் உங்களை யார் இங்க இன்வைட் பண்ணாரோ அவருக்கு கால் பண்ணி ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி இமிடியேட்டா அவரோட ஜிபே நம்பர் வாங்கி அவருக்கு 1020 ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்களோட பேரு, செல் நம்பர், மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், அப்புறம் ஜிபே நம்பர் எல்லாமே அவர்கிட்ட கொடுத்து காலையில சிஸ்டம் 6 மணிக்கு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆன அடுத்த செகண்ட் உங்க ஸ்பான்சர் ஐடி போட்டுருவாரு. போட்டோன்னு இமிடியேட்டா உங்க ஐடி ஆக்டிவேஷன் ஆயிரும், டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிருவாரு. இமிடியேட்டா எங்க கூட சேர்ந்து பயணம் பண்ணுங்க, எங்க கூட நில்லுங்க. ஒரு 3 to 5 வருஷம் நில்லுங்க. நிற்கும் போது என்ன ஆகும்னா நீங்க வந்து எல்லா வளமும் நலமும் கண்டிப்பா கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு இங்க இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த பிரபஞ்சத்துக்கும் இங்க உள்ள அனைத்து லீடர்ஸ்க்கும் அனைத்து டீச்சர்ஸ் குரூப்ல உள்ள லீடர்ஸுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிட்டு நான் விடைபெறேன். நன்றி, தேங்க்யூ. நன்றி சார், நன்றி. நண்பர்களே, இப்போ நம்ம பாலசுப்ரமணியம் சார் வந்துட்டு அருமையா உங்களுக்கு பிளானை சொன்னாங்க. இந்த பிளானை நீங்க நான் முதல்ல சொன்ன கனவுகளோட நீங்க இணைச்சு பார்த்தீங்கன்னா நிச்சயமா அது நடக்கும். ஏன்னா அந்த ஆசைகள் எல்லாம் ஒரு நியாயமான ஆசைகள் தான். இதெல்லாம் ஒரே மாசத்துல நடந்துரும்னு சொல்லல. எங்களோட நீங்க நம்ம அனைவரும் இணைந்து ஒரு 3 வருஷம் ஒன்றாக செயல்பட்டா இந்த கனவுகள் அனைத்தையும் நம்ம நனவாக்க முடியும் நண்பர்களே. இப்ப சார் சொன்னதுல நீங்க கேட்டிருப்பீங்க ரீபர்த் ஐடி
அப்படின்னு ஒவ்வொரு 2வது லெவல்ல ரீபர்த் ஐடி வருது ஒரு ஐடி, 3வது லெவல்ல 2 ரீபர்த் ஐடி வருது, 4வது லெவல்ல 5 ரீபர்த் ஐடி வருது, மொத்தம் 5 ரீபர்த் ஐடி வருது. இதெல்லாம் நீங்க கையில இருந்து போட்ட காசுனால வரல, சிஸ்டம் உங்களுக்கு கொடுக்குது. ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் போட்டது 1000 ரூபாய் மட்டும்தான் நண்பர்களே. உங்க பாக்கெட்ல இருந்து செலவழிக்கக்கூடிய பைசா ஒன்லி 1000 ரூபாய் மட்டும்தான். மற்ற பணம் எல்லாம் சிஸ்டம் தான் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்குது. இதெல்லாம் வெறும் 1000 ரூபாய்ன்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஒவ்வொரு 1000த்துக்குள்ளயும் 1,53,500 ரூபாய் மறைஞ்சிருக்கு நண்பர்களே. ஒவ்வொரு ரவுண்டுக்கும் முதல் ரவுண்டுல நீங்க 1,53,000 வாங்குறீங்க, 2வது ரவுண்டு போனீங்கன்னா 8 ஐடி ஓபன் ஆகுது. அதுல ஒவ்வொன்றுலயும் 1,53,500 ரூபாய் இருக்கு. அப்போ இதை அங்க நிக்க போறது இல்லை, இது நான் ஸ்டாப்பா தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனா இந்த இவ்வளவு பணம் கிடைக்கும் போது அந்த திட்டத்துக்கு நாம செய்ய வேண்டியது என்னது? ஒரே ஒரு 2 பேரை உங்க வாழ்நாள்ல நீங்க ஒரு 2 பேரை இணைக்கிறீங்க. 2 பேரை இணைச்சா மட்டும் போதாது நண்பர்களே, அவர்களும் 2 பேரை இணைக்கிறதுக்கு நீங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். ஏன்னா அப்படி நீங்க இணைக்கும் போதுதான் இந்த ரீபர்த் ஐடி கண்டினியூஸா உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இப்ப பாருங்க, நீங்க இணைச்ச ஒரு நபருக்கு உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் வந்துட்டு 12,500 ரூபாய் கிடைக்கும். ஒரு நபருக்கு 12,500 ரூபாய். மினிமம் 2 பேரை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு 25,000 ரூபாய் கிடைக்கும் நண்பர்களே. இது மட்டும் எனக்கு போதாது அப்படின்னு நினைச்சா நீங்க எத்தனை நண்பர்களை வேணாலும் உங்களுக்கு கீழே டைரக்டா கொண்டு வரலாம். ஆனால் அவங்களுக்கும் நீங்க 2 பேரை கொண்டு வரணுங்கிறத கருத்தை நீங்க உறுதியா சொன்னாதான் அந்த ரீபர்த் ஐடி பலன் வந்துட்டு உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். நீங்க எவ்வளவு ஸ்பான்சரை வந்துட்டு டைரக்டா நீங்க இணைச்சிக்கிட்டே இருக்கீங்களோ அவ்வளவு உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரே நாள்ல எல்லாரும் ஒரு ரவுண்டை முடிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு லெவல் போகும்போது நீங்க இணைச்சிருக்கிற 100 பேர்ல 10 பேர் முதல் 2வது லெவல்ல வராங்கன்னா உங்களுக்கு 500 ரூபாய் கிடைக்கும். கொஞ்சம் அடுத்த 10 பேர் மறுநாள் 3வது லெவல் வந்தாங்கன்னா உங்களுக்கு ஸ்பான்சர் இன்கம் 2,000 ரூபாய் கிடைக்கும். ஒரு அடுத்த 10 பேர் ஒரு 4வது லெவல்ல வந்தாங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் கிடைக்கும். இப்படி தினந்தோறும் கிடைக்கிறதுக்கு பணம் உங்கள் வாழ்வில் கிடைக்க இந்த ஸ்பான்சர் இன்கம் ஹெல்ப் பண்ணும். மக்களே, நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க, பணம் எவ்வளவு சம்பாதிக்கணும், எப்படி டெய்லி வேணுமா, மாசக்கணக்கில் வேணுமா, வருஷ கணக்கில் வேணுமா, இது எல்லாம் உங்க கையில தான் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு பணம் அதிகமாக தேவை என்றால் உங்களோட ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள், பெரிய கனவுகள் இருக்கு, அதை நீங்க அடையணும்னா நீங்க தான் முடிவு செய்யணும். உங்க கையில தான் எல்லாமே இருக்கு. இந்த திட்டத்துல இணைஞ்சா உங்களுக்கு பணம் மட்டும் கிடைக்கல, நல்ல ஆரோக்கியமும் கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் அதிகாலையில 4:30 இருந்து 5 மணி வரைக்கும் நல்லதே நடக்கும் அறக்கட்டளையின் சார்பாக நமக்கு மருந்தில்லா மருத்துவத்தை பற்றி டாக்டர் ஜி.கே. சாமி சார் அதை பற்றிய விளக்கங்களை தெரிவிப்பாரு. அதையும் கேட்டு நீங்க அனைவரும் நல்ல பயனடைஞ்சு கொள்ளலாம். நண்பர்களே, இந்த திட்டத்தை நீங்க அனைவரும் இப்ப முழுமையா கேட்டிருப்பீங்க. முடிவு உங்க கையில தான் இருக்கு. நீங்க உங்க வாழ்க்கையில முன்னேறணும்னா ஒரு வாழ்நாளில் ஒரு 1000 ரூபாய் மட்டும்தான் நீங்க ஒரு முகம் தெரியாத நபருக்கு உதவி செய்கிறீங்க. அடுத்து ஒரு 2 நபர்களை உங்களுக்கு கீழே இணைக்கிறீங்க. இதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதும் நண்பர்களே, உங்கள் லட்சியங்களை அடையலாம். அதிக பணம் வேண்டும் என்றால் அதிக நண்பர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளுங்கள், அதில் எந்த தவறும் கிடையாது. இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு தெளிவான முடிவு வந்திருக்கும்னு நினைக்கிற நண்பர்களே. எங்கள் கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு நிச்சயமாக இருக்கும். நீங்க இந்த இடத்துல வந்துட்டு நீங்க உங்களை வந்துட்டு நீங்க இந்த திட்டத்துல இணைக்கும் போதுதான் உங்களுக்கு சீனியாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இது சீனியாரிட்டி அடிப்படையில தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், முதல்ல வந்தவங்களுக்கு முதல் முன்னுரிமை, பின்னாடி வர்றவங்களுக்கு அதுக்கப்புறம் தான். அதனால உங்க இடத்த நீங்க உறுதி செஞ்சு கொள்ளுங்க. சீக்கிரமா யார் முன்னாடி வாரீங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதே நம்பர் அவங்களுக்கு இருக்க மாட்டாங்க, அடுத்த ரீபர்த் ஐடி மூலமா பின்னாடி போயிடுவாங்க. இப்படி இந்த சிஸ்டம் ஒரு சைக்கிளிங்ல போயிட்டு இருக்கிறதுனால அனைவருக்கும் எல்லா வசதியும் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. உடனே உங்கள் முடிவை ஒரு நல்ல முடிவா எடுத்து நீங்க இந்த திட்டத்துல இணைந்து பயனடைந்து கொள்ளுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் உங்கள் முத்துக்குட்டி from திருநெல்வேலி. நன்றி.